ஜக்கியா இருந்தவர் சத்குருவா மாறும்போது அந்த டிரான்சிஷன் அது ஹோல்னஸ் ப்ரோக்ராம் நடக்கும்போது 4 நாள் அவர் தன் உணர்வுனாலேயே வெள்ளிங்கிரியில் ஒரு குகை இருக்குது, இப்பவும் இருக்குது கேவ். அங்கே தான் அவர் சத்குரு பரபிரமாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த இதுக்கு போயிட்டார். அங்கே போய் 4 days he was in meditation கம்ப்ளீட். இதில் ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்கலாம். கோமணத்தோட ஒரு பாறை மேலே உட்காந்து சைடில் தண்ணி ஜெகுசி போகிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ எடுத்தது தான் அது. அப்போது அவருக்குள்ளே நிறைய நன்மைகள்லாம் உணர ஆரம்பிச்சிட்டார். அவர் அங்கே சத்குரு பரபிரமாக இருந்தது, உடம்பு விட்டது, இதெல்லாம் அவருக்குள்ளே தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அங்கேருந்து வராரு. சாயந்தரம் வரும்போது பார்த்தா நாங்கள் அந்த மலையை பார்த்து சமயமாக பண்ணிகிட்ருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் அந்த ஆசிரமம் கேட் அது கிட்ட வரும்போது பார்த்தா ஏதோ ஒரு 4 உருவம் வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. அப்படியே பொழுது சாயிற நேரம். அப்புறம் கொஞ்ச தூரம் கழிச்சு பார்த்தா ஏதோ வெள்ளையாக உருவம் இருக்கு. வெள்ளையாக நடுவில் சத்குரு வர்றார். அப்படியே கிட்ட வர வர என்னை அறியாமலே நான் அவர் காலடியில் போய் அப்படியே 100 மீட்டர் ஓடி இருப்பேன். காலில் அப்படியே எடுத்து ஹக் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா எல்லாரும் ஆளுக்கு வர சார். அது ஆறா. அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்தோடனே அப்படியே தலையை சாய்ச்சி விட உட்காந்துருக்கும் ஒரு ஃபோட்டோ எடு. அப்போ தான் சத்குரு. அப்போ தான் அந்த செஷனுக்கு வரும்போது தான் டர்பன் கட்டிட்டு வந்தேன். அது வரைக்கும் முன்னால் டர்பன்லாம் கிடையாது. அப்போ தான் சத்குரு அம்மார். அதுலேருந்து ஈசவனுடைய தன்மை மாறி